வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, ஹாலிவுட்ல வெளியான தி சூப்பர் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்கவங்க தொடர்ச்சியா கொல்லப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. ஏன் கொல்லப்படுறாங்க, அவங்கள கொல்றது மனுஷனா இல்ல பேயான்ற மாதிரி நிறைய விஷயங்களை நம்மளை யோசிக்க வச்சிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு பெரிய அபார்ட்மெண்ட்டை நமக்கு காட்டுறாங்க. இங்க டீச்சர் ஒருத்தங்க குடியிருப்பாங்க. இப்ப அவங்களோட பிளாட்டை நோக்கி நடந்துட்டு இருக்காங்க. அப்ப சட்டுன்னு பின்னாடி இருந்த சவுண்டு கேக்குது. என்ன சவுண்டுன்னு திரும்பி பாக்குறாங்க. பார்த்தா அந்த இடத்துல யாரையும் காணோம். சரி வீட்டுக்குள்ள போவோன்ற மாதிரி இவங்க கதவை திறந்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து இந்த பிளாட்டோட மேனேஜர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இந்த பிளாட்டுக்குன்னு ஒரு மாஸ்டர் கீ இருக்கும். அந்த மாஸ்டர் கீ மிஸ் ஆயிடுச்சு, அதனால எக்ஸ்ட்ரா லாக்க போட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இவங்களும் ஏத்துக்கிறாங்க. ஏற்கனவே இவங்க கிட்ட ஒரு விஷயத்த சொல்லி வச்சிருப்பாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்களை விட வாடகை அதிகமா தரதா ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்க. அதனால நீங்க சீக்கிரமா இந்த இடத்த காலி பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி இவர் கேட்டு வச்சிருப்பாரு. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, உடனே எல்லாம் காலி பண்ண முடியாது, நான் காலி பண்றதுக்கு லேட் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. பரவாயில்ல இருக்கட்டும் இவர் ஏத்துக்கிறாரு. இவங்களும் கதவை சாத்தி உள்ள போயிடுறாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தம்பி கூட தான் ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க. அந்த தம்பியை பொறுத்த வரைக்கும் மென்டலா இப்ப பாதிக்கப்பட்டிருக்காரு. ரூம்குள்ளேயே தான் இருப்பாரு. இப்ப முதல்ல தம்பியை வந்து பாக்குறாங்க. உனக்கு மியூசிக்லாம் வச்சுட்டு போறேன் அப்படின்ற மாதிரி மியூசிக்கை பிளே பண்ண வச்சுட்டு கிளம்புறாங்க. இவங்க ரூமை விட்டு போனோம்னா அந்த ரூம்குள்ள ஏதோ ஒரு உருவம்லாம் கிராஸ் ஆகி போகுது. இதை பாக்குற தம்பியும் லைட்டா முணுமுணுத்துட்டு இருக்காரு. தம்பி முணுமுணுத்துட்டு இருக்க சவுண்ட் இவங்களுக்கு கேக்குது. என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறதுக்காக அந்த ரூம் வராங்க. தம்பி பயந்த மாதிரி இருக்காரு. அதே சமயம் மியூசிக்கும் நின்று இருக்கு. இவங்க திரும்பி மியூசிக்கை வச்சிடுறாங்க. ஒன்னும் இல்ல, நான் தான் இருக்கேன்ல, சிசிடிவில உன்னை பார்த்துட்டு தான் இருக்கேன், தைரியமா இருன்ற மாதிரி வெளியே வந்துடுறாங்க. இவங்க டீச்சர்ல கரெக்ஷன் ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சைடுல தம்பியும் மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப தம்பி எதையோ பார்த்து பயந்துட்டு இருக்காரு. சட்டுன்னு ஒரு உருவம் தெரியற மாதிரி இவங்களுக்கு தோணுது. என்ன உருவம் தெரிஞ்சது அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. தம்பியை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி உள்ள வராங்க. தம்பி இப்ப எதையோ பார்த்து பயந்துட்டு இருக்காரு. இவங்களும் பக்கத்துல வந்து என்னாச்சு ஏதாச்சுன்னு கேக்குறாங்க. இவர் கையில தான் அந்த மாஸ்டர் கீ இருக்கு, இது எப்படி உன் கைக்கு வந்துச்சுன்னு கேக்குறாங்க. அவர் இருக்கார்ல, முதல்ல இங்க இருந்து கிளம்புன்னு சொல்லிட்டாரு. இவங்க ஒன்னும் புரியாம வேகமா அந்த ரூமை விட்டு கிளம்புறாங்க. அப்பதான் ஏதோ ஒரு ஃபோர்ஸ் இவங்களை அட்டாக் பண்ணுது. ஃபோர்ஸா இல்ல மனுஷன் அட்டாக் பண்றானா நமக்கு தெரியல. இவங்களும் பயத்துல என்ன பண்றாங்கன்னா தம்பியோட ரூம்க்கே திரும்பி வந்துடுறாங்க. கதவை லாக் பண்ணிடுறாங்க. தம்பி கிட்ட என்ன நடக்குதுன்னு கேட்க பாக்குறாங்க. ஆனா அதுக்குள்ளேயே தம்பி கொடூரமா கொல்லப்பட்டிருக்காரு. எப்படி தம்பி இறந்து போனார்னு இவங்களுக்கு தெரியல. இப்ப யாரோ கதவை தட்டிட்டு இருக்காங்க. இவங்களுமே செம்மையா பயப்படுறாங்க. ஜன்னல் வழியா தப்பிச்சா என்னன்னு யோசிக்கிறாங்க. இவங்க ஹைட்டான ஃப்ளோர்ல இருக்கிறதுனால ஜன்னல் வழியா தப்பிக்க முடியல. இவங்க பயத்துல என்ன பண்றாங்கன்னா கட்டிலுக்கு அடியில போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. இவங்க ஒளிஞ்சிட்டு இருக்கும் போது யாரோ உள்ள நடமாடுறாங்க. இவங்க ஒளிஞ்சிருக்கிறது தெரிஞ்சு அந்த உருவம் இவங்களுக்கு பக்கத்துல வந்துருது. அந்த உருவத்தை பாக்குற இவங்களும் நீயான்ற மாதிரி ஷாக் ஆகுறாங்க. அந்த உருவம் இருக்கு பாத்தீங்களா, இவங்களை கொடூரமா சாவடிச்சிருது. இவங்க ரெண்டு பேரை சாவடிச்சது பேயா மனுஷனா நமக்கு தெளிவா தெரியல. இங்கதான் அதை சூப்பர்னு படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோ பில்ல காட்டுறாங்க. இவருக்கு ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க. சின்ன பொண்ணோட பேரு ரோஸ், பெரிய பொண்ணோட பேரு வைலட் அப்படின்றது. ரெண்டு பேரும் எங்கேயும் போகாம இங்கதான் உட்காந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரையும் உட்கார வச்சிடுறாரு. இப்ப இந்த பிளாட்டோட மேனேஜரை பாக்குறதுக்காக வராரு. இங்க சூப்பரா ஜாயின் பண்றதுக்காக தான் வந்திருக்காரு. அதாவது பிளாட்டுக்கு தேவையான வேலையெல்லாம் பாக்குறவங்களோட பேரு சூப்பர்னு சொல்லுவாங்க போல. என்னப்பா இதுக்கு முன்னாடி போலீஸா இருந்திருக்க போல அப்படின்ற மாதிரி மேனேஜர் கேக்குறாரு. ஆமா சார், என்னோட ஒய்ஃப் இறந்து போயிட்டா, இதுக்கப்புறம் பசங்களை நான் தான் பாத்துக்கணும், அதனால தான் ரிஸ்கான வேலைலாம் வேணான்றதுக்காக இந்த வேலைக்கு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இந்த சமயம் ஒரு பாட்டி இந்த இடத்துக்கு வராங்க. இந்த ரெண்டு பொண்ணுங்களை பாக்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட வேலையை பாக்குறதுக்காக தள்ளி போயிடுறாங்க. இந்த சின்ன பொண்ணு ரோஸ் இருக்கா பாத்தீங்களா, கையில ஒரு கேமை வச்சு விளையாடிட்டு இருக்கா. அப்பதான் ஒரு ரூம்ல இருந்து சவுண்ட் கேக்குது. அக்கா கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம இவ பாட்டுக்கு அந்த ரூமை நோக்கி நடக்கிறா. மேனேஜரும் ஒவ்வொரு இடமா சுத்தி காட்டுறாரு. ஒன்ன மாதிரியே வேற ரெண்டு சூப்பர் இருக்காங்க, அவங்க கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கோ. அதுல வால்டர்னு ஒருத்தர் இருக்கான், கொஞ்சம் கிராக் மாதிரி தான், அதனால நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் அட்வைஸ் பண்றாரு. இந்த சின்ன பொண்ணுக்கு ஒரு இடத்துல இருந்து சவுண்ட் கேக்குது. அந்த சவுண்டை ஃபாலோ பண்ணி தான் இந்த சின்ன பொண்ணு நடந்து போயிட்டு இருக்கா. இப்பதான் நமக்கு வைலட்டை காட்டுறாங்க. எங்க ரோஸ் போனா அப்படின்ற மாதிரிலாம் வைலட் யோசிக்கிறா. தேடுறதுக்காக ஒரு இடத்துக்கு வரா. அந்த இடத்துல ஓண்டல்னு ஒரு பையன் பாலை வச்சு விளையாடிட்டு இருக்கான். அந்த பையன் கிட்ட ஜெனரலா பேச ஆரம்பிக்கிறா. அந்த பையன் சிகரெட் வேணுமான்னு கேக்குறான். ஆமான்ற மாதிரி இந்த பொண்ணும் ஸ்மோக்லாம் பண்ண ஆரம்பிக்கிறா. இப்ப இந்த சின்ன பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, சவுண்ட் கேட்ட இடத்துக்கு வந்துடுறா. அங்க ஒரு வயசானவர் இருக்காரு. இவர் தான் வால்டரா இருப்பாரு. நீ யாருன்னு கேக்குறாரு. இந்த பொண்ணு என்னோட பேரு ரோஸ்ன்ற மாதிரி சொல்றா. இங்கெல்லாம் வரக்கூடாது, முதல்ல போன்ற மாதிரி இவர் சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி நமக்கு மேனேஜரை காட்டுறாங்க. மேனேஜர் ஆல்மோஸ்ட் எல்லா இடத்தையும் காமிச்சிடுறாரு. ஒழுங்கா வேலையை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதே இடத்துலயும் உங்களுக்கு சின்னதா ஒரு இடத்த அலாட் பண்ணி தந்திருப்பாரு. அந்த இடத்துக்கு பொண்ணுங்களை கூட்டு போலான்னு ஹீரோ நினைக்கிறாரு. பார்த்தா பொண்ணுங்க உட்கார வச்ச இடத்துல காணாம போயிருக்காங்க. அங்க பெவர்லின்னு ஒருத்தங்க தான் உட்காந்து இருக்காங்க. என் பொண்ணுங்களை பாத்தீங்களான்னு கேக்குறாரு. ஒரு பெரிய பொண்ணை பார்த்தேன், இந்த வழியா தான் போனோம் அப்படின்ற மாதிரி பெவர்லி சொல்றாங்க. இவரும் நன்றி சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வராரு. பார்த்தா அந்த பையன் கூட இவ ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோவை பார்த்தோன்னா அந்த பையன் எந்திரிச்சு போயிடுறான். ஸ்மோக்லாம் பண்ணதுனால இவரும் போட்டு திட்டுறாரு.
இப்பதான் சின்ன பொண்ணு கீழ இருந்து சவுண்ட் கொடுக்குறா. என்னாச்சு அப்படின்ற மாதிரி இவரு கீழ வந்து பேசிட்டு இருக்காரு. பெவர்லியும் பொண்ணுங்களை கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. தேங்க்யூ மேடம்ன்ற மாதிரி உங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டாரு. அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த பிளாட்ல இருக்க ஒருத்தங்களா இருப்பாங்க. சரின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ரோஸ் வித்தியாசமா ஒரு நபரை பார்த்தா பாத்தீங்களா, அதை பத்தி எல்லாம் அப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அப்படியே கட் பண்ணி அந்த வால்டரை நமக்கு காட்டுறாங்க. அவருக்கு பிளாக் மேஜிக்லாம் தெரியும் போல. அது சம்பந்தப்பட்ட நிறைய பொருளை வீட்டுல வச்சிருக்காரு. இப்ப ஏதோ ஒரு மந்திரத்தை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணி இந்த பிளாட்ல இருக்க அந்த பாட்டியை நமக்கு காட்டுறாங்க. அவங்க ஒரு நாய் வளர்க்குறாங்க. அந்த நாய்க்கு சாப்பாடுலாம் வச்சிட்டு இருக்காங்க. இப்ப சட்டுன்னு ஒரு கதவு திறக்கிற மாதிரி சவுண்ட் கேக்குது. இவங்க ஷாக்கிங்கா அந்த இடத்த பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் இவங்க டேபிள்ல வச்சு இவங்களோட சாப்பாடு கீழே விழுந்துருது. நாய் தான் தள்ளி விட்டுருச்சு போல அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அப்ப யாரோ சட்டுன்னு பின்னாடி வந்து இந்த பாட்டி அட்டாக் பண்றாங்க. இந்த பாட்டி கொடூரமா இந்த இடத்துல இறந்து போயிடுறாங்க. ஈரோக்குன்னு ஒரு இடத்த தந்திருக்காங்கல்ல, அங்க பொண்ணுங்களோட வந்துடுறாரு. இப்ப அந்த ரூமோட கதவை யாரோ திறக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இத கவனிச்ச ரோஸும் அப்பா கிட்ட சொல்றா. இப்ப அப்பா இருக்காரு பாத்தீங்களா, யாருன்னு பாக்குறதுக்காக வேகமா கதவை ஓபன் பண்றாரு. பார்த்தா வால்டர் தான் அந்த இடத்துல நின்னுட்டு இருக்காரு. எதுக்காக கதவை திறக்க ட்ரை பண்றீங்க, நாங்க இங்கதான் இருக்கோன்ற மாதிரி சொல்றாரு. வால்டர் இருக்கார்ல, சாரின்ற மாதிரி ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிட்டு கிளம்புறாரு. இவர் கொஞ்சம் வித்தியாசமா நடந்துக்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேருக்கும் தோணுது. இவங்க ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி பாத்துக்கிறாங்க. இப்ப ஜூலியோன்னு ஒருத்தரை காட்டுறாங்க. இவரும் இங்க சூப்பரா வேலை பார்த்துட்டு இருக்காரு. என்னோட பேரு ஜூலியோ அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட அறிமுகம் ஆகுறாரு. ஹீரோவும் வீட்டுக்கு பொருள்லாம் ஏத்திட்டு இருக்காரு. நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஜூலியோ இருக்காரு பாத்தீங்களா, இவருக்கு ஹெல்ப் பண்றதுக்காக பொருள்லாம் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. வீட்டுல ஒரு பொண்ணு மட்டும் தான் இருக்காங்க. ரெண்டு பொண்ணுன்னு சொன்னீங்க, எங்க இன்னொன்னு பொண்ணு அப்படின்ற மாதிரி ஜூலியோ கேக்குறாரு. எங்க உன்னோட தங்கச்சி அப்படின்ற மாதிரி இவரும் வயலட்டை பார்த்து கேக்குறாரு. வயலட் எந்த பதிலுமே சொல்லாம இருக்காங்க. ஜூலியோ மேற்கொண்டு பேசாம கிளம்பிடுறாரு. பெரியவங்க முன்னாடி இப்படிதான் நந்துப்பியான்ற மாதிரி அப்பா முறைக்கிறாரு. ஹீரோ நைட்டு தூங்கிட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இப்ப உருண்டு படுக்கும் போது தான் பக்கத்துல ரோஸ் இல்லாம இருக்கிறத இவர் கவனிக்கிறாரு. எங்க போனா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. தேடலாம் அப்படின்ற மாதிரி வெளியே வந்து இவர் தேடிட்டு இருக்காரு. அப்பதான் ரோஸ் இருக்கா பாத்தீங்களா, ஒரு இடத்துல நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கோம், அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான்றது தெரிய வருது. இந்த நேரத்துல இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, படுக்க வான்ற மாதிரி இவரும் கூட்டு போறாரு. மேனேஜர் பாட்டியை ரொம்ப நாளா பாத்துருக்க மாட்டாரு. இத பத்தி எல்லாம் இங்க இருக்க கார்டு கிட்ட சொல்லிட்டாரு. சரி உள்ள போய் செக் பண்ணலாம்னு முடிவு பண்றாங்க. இப்ப கார்டும் ஹீரோவும் சேர்ந்த மாதிரி தான் செக் பண்றதுக்காக உள்ள வராங்க. பார்த்தா பாட்டி வீட்டுல இருக்க மாதிரி அறிகுறியே இல்ல. பாட்டியோட ஸ்டிக் அங்கதான் இருக்கு. ஸ்டிக் இல்லாம பாட்டி எங்கேயும் போக மாட்டாங்களே அப்படின்ற மாதிரி கார்டு சொல்றாரு. பாட்டி வர வரைக்கும் இந்த நாயை மட்டும் பாத்துக்கோங்கன்னு கார்டு சொல்றாரு. ஹீரோவும் சரின்னு ஏத்துக்கிறாரு. இப்ப நாயை வீட்டுக்கு கூட்டு வந்திருக்காருல, அந்த பொண்ணுக்கு நாய் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜாலியா விளையாடிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ இருக்காருல, ரோஸுக்கு மட்டும் பெட் எல்லாம் ஏற்பாடு பண்ணி தந்துடுறாரு. நீ பெட்ல படுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்கா வயலட் பயங்கரமா டென்ஷனா வராங்க. அவளுக்கு மட்டும் பெட், நான்லாம் தரையில படுக்கணுமா அப்படின்ற மாதிரி கோவமா கேட்டுட்டு கிளம்புறாங்க. இவர் சாரி எல்லாம் சொல்றாரு. அதெல்லாம் கேட்காம இவங்க லிஃப்ட்ல வந்துட்டு இருக்காங்க. வந்துட்டு இருக்கும் போது லிஃப்ட் சடனா நின்றது. லிஃப்ட்லயே ஒரு கேமரா செட் பண்ணிருப்பாங்க. அந்த கேமராவை பார்த்து லிஃப்ட்டை எடுங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. கேமரா மூலியமா இந்த விஷயத்தெல்லாம் வால்டர் பாக்குறாரு. இப்ப லிஃப்ட் ஸ்டார்ட் ஆகுற மாதிரி பண்ணிடுறாரு. அந்த பொண்ணும் அடுத்த இடத்துக்கு கிளம்பி போறா. ஓண்டல்னு ஒரு பையனை காமிச்சாங்க பாத்தீங்களா, அதாவது பால் விளையாண்ட பையன். அவன் வீட்டுல இருக்கும் போது யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. காலிங் பெல் அடிக்கிறாங்கல்ல, போய் பாருன்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. இவன் பாக்குறதுக்காக பக்கத்துல வரும்போது கதவு ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆகுது. அப்படியே கட் பண்ணி பெவர்லியை நமக்கு காட்டுறாங்க. இங்க வாஷிங் பண்றதுக்கு ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல தான் இருக்காங்க. அந்த இடத்துக்கு கரெக்டா வயலட் வந்துடுறா. இவங்களும் வயலட் கிட்ட பேசுறாங்க. பேசிக்கிட்டே ரெண்டு பேருமே இந்த இடத்துல வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. கதவு ஆட்டோமேட்டிக்கா திறந்ததுல யாரோட வேலை அப்படின்ற மாதிரி இந்த ஓண்டல்ன்ற பையனும் தேடி போயிட்டு இருக்கான். அப்போ ஒரு இடத்துல ஸ்க்ரூ டிரைவர் கீழே விழுந்த மாதிரி இருக்கு. அதை எடுக்கிறதுக்காக இவன் பக்கத்துல போறான். ஏதோ ஒரு ஃபோர்ஸ் இவன் அட்டாக் பண்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இவன் சவுண்ட் போடுறான். இந்த சவுண்ட் பெவர்லி காதுல கேக்குது. என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி இவங்க பாக்குறதுக்காக வெளியே வராங்க. திடீர்னு பார்த்தா பக்கத்துல இருக்க இந்த வயலட் காணாம போயிடுறா. அதுக்குள்ள என்ன இவ சொல்லாம கொள்ளாம காணா போயிட்டா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஹீரோ ஜூலியோ கூட க்ளோஸ் ஆயிடுறாரு. ஜூலியோ கிட்ட வால்டரை பத்தி எல்லாம் கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்காரு. அப்பதான் ஜாகிங் முடிச்சுட்டு இந்த இடத்துக்கு பெவர்லி வந்துடுறாங்க. இவங்க தான் பெவர்லி. இவங்களுக்கு கீழே தான் என்னோட ஒய்ஃப் வேலை பார்த்துட்டு இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்றாரு. ஏற்கனவே மீட் பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் ஃபார்மலா அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. இப்பதான் ஓண்டலோட அம்மா இருக்காங்க பாத்தீங்களா, என் பையன் காணோன்ற மாதிரி போலீஸ் எல்லாம் வர வச்சிருக்காங்க. கதவை யாரோ தட்டினாங்க, பார்க்க போனா திரும்பி வரவே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. போலீஸ் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க பாத்தீங்களா. இந்த விஷயத்தெல்லாம் அந்த வால்டர் ஒரு மாதிரி வித்தியாசமா பாக்குறான். ஹீரோவும் இந்த விஷயத்த பாத்துடுறாரு. இப்ப வேகமா இவரோட ரூம்க்கு வந்துடுறாரு. பொண்ணுங்க ரெண்டு பேரையும் கூப்பிடுறாரு. ரெண்டு பேருமே பக்கத்துல வந்துடுறாங்க. அந்த ஓண்டல் காணாம போயிட்டான், போலீஸ் எல்லாம் தேடி வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்கிற மூத்த பொண்ணு வயலட் பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. இப்ப பாத்ரூம்குள்ள வந்து அந்த ஓண்டலோட போட்டோவை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு அந்த பையனை பிடிக்கும்ல, அதை நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. இப்ப ரோஸுக்கு ஏதோ சவுண்ட் கேக்குது. என்ன சவுண்டுன்னு பாக்குறதுக்காக இந்த பொண்ணு நடந்து வந்துட்டு இருக்கா. அப்ப சட்டுன்னு வால்டர் எதிர வந்துடுறாரு. ஒரு மந்திரத்தை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காரு. இந்த பொண்ணை வசியமாக்க பாக்குறாரு போல. சட்டுன்னு ஹீரோ இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என் பொண்ணு கிட்ட என்ன பண்ணிட்டு இருக்க, ஒழுங்கு மரியாதையே என்னோட பொண்ணை விட்டு விலகிரு அப்படின்ற மாதிரி கோவமா சொல்லிட்டாரு.
அந்த வால்டர் எந்த ரியாக்ஷனும் கொடுக்காம கிளம்பிடுறான். ஹீரோ படுத்துட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. அப்பதான் ஏதோ சவுண்ட் கேக்குது. என்ன சவுண்டுன்ற மாதிரி இவர் முழிச்சு பாக்குறாரு. ஓண்டல்னு ஒரு பையன் காணாம போனான் பாத்தீங்களா, அந்த பையன் தான் எட்டி பாக்குறான். அவன் முகம் முழுக்க ரத்தமா இருக்கு. இத பாக்குற ஹீரோ ஷாக் ஆகுறாரு. ஹீரோ கனவுல இருந்து சட்டுன்னு முழிச்சிடுறாரு. பார்த்தா இவரோட பொண்ணு ரோஸ் தான் பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கா. என்ன தூங்கலையான்னு கேக்குறாரு. எனக்கு தூக்கம் வரலப்பா அப்படின்ற மாதிரி சொல்றா. படுத்து தூங்கு அப்படின்ற மாதிரி இவரும் பொண்ணுகிட்ட பாசமா பேசிட்டு இருக்காரு. இத மூத்த பொண்ணா கவனிக்கிறா. பயங்கரமா கோவம் எல்லாம் பட்டுட்டு இருக்கா. அப்படியே கட் பண்ணி அந்த பெரிய ஒரு வால்டரை நமக்கு காட்டுறாங்க. இந்த பிளாட்ல 2 பேர் காணாம போயிருக்காங்கல்ல, அதை பத்தி நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கு. அதை பாக்குறாரு. அதே மாதிரி வேற சில மந்திரத்தெல்லாம் படிச்சிட்டு இருக்காரு. பெவர்லி இருக்காங்க பாத்தீங்களா, ஒரு பார்ட்டி பிளான் பண்ணிருப்பாங்க. பிளாட்டை சேர்ந்த எல்லாரையும் வாங்கன்ற மாதிரி இன்வைட் பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி ஹீரோ வராரு. ஜூலியோ இருக்காரு பாத்தீங்களா, இதான் என்னோட ஃபேமிலி அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு அறிமுகப்படுத்தி வச்சிட்டு இருக்காரு. ஹீரோவும் ஜாலியா பேசுறாரு. இந்த விஷயத்தெல்லாம் தள்ளி இருந்து வால்டர் கவனிக்கிறாரு. ஹீரோ இங்க இருக்காருல, இந்த கேப்ல ஹீரோவோட வீட்டுக்குள்ள போனோம்னு நினைக்கிறாரு. இவர்கிட்ட தான் கீ இருக்குல்ல, உள்ள நுழைஞ்சிடுறாரு. அந்த பொண்ணு படுக்கிற பெட்ல எதையோ இவர் வைக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. என்ன வைக்கிறாருன்னு தெரியல. அவங்க 3 பேருமே வர சவுண்ட் கேட்டோன்னு இவர் இங்க இருந்து தப்பிச்சு போயிடுறாரு. இப்ப 3 பேருமே நார்மலா வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. நீ படுமான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த பொண்ணு படுக்கிறதுக்காக உட்கார்றா. திடீர்னு இந்த பொண்ணுக்கு ஏதோ ஆகுது. மயங்கின மாதிரி கீழே விழுந்துடுறா. என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி இவரும் பதறாரு. இப்ப பெட்டை எடுத்துட்டு பார்க்கும் போது தான் பெட்ல நிறைய பொருள் இருக்கிறது இவருக்கு தெரிய வருது. எல்லாத்தையும் கிளியர் பண்றாரு. அதுக்கப்புறம் தான் பொண்ணை படுக்கிறதுக்காக கூப்பிடுறாரு. இதெல்லாம் அந்த வால்டர் தான் பண்ணிருப்பான்னு நினைக்கிறாரு. இப்ப நேரா வால்டரை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. இதெல்லாம் உன்னோட வேலைன்னு எனக்கு தெரியும், ஒழுங்கா இதை நிறுத்திக்கோ அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. இவர் கோவமா பேசிட்டு இருக்கும் போது பெவர்லி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. இப்ப பெவர்லி இவங்க வீட்டுக்கு இவரை இன்வைட் பண்றாங்க. இவருக்கு காஃபி எல்லாம் ரெடி பண்ணி தந்துட்டு இருக்காங்க. பெவர்லிக்கு இவரை பிடிச்சிருக்க போல கொஞ்சம் ஃபிளர்ட் பண்ற மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. அப்ப சட்டுன்னு ஒரு பூந்தொட்டி ஆட்டோமேட்டிக்கா உடையுது. இப்ப ஹீரோ இருக்கார்ல, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன்ற மாதிரி கிளம்பிடுறாரு. பெவர்லி வீட்டுல அமானுஷ்யமா சில விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இப்ப கதவுக்கு அந்த சைடு யாரோ இருக்க மாதிரி உங்களுக்கு தோணுது. ஓட்ட வழியா கண்ணை வச்சு பாப்போன்ற மாதிரி இவங்க பாக்குறாங்க. சட்டுன்னு ஒரு பேயோட உருவம் இவங்க கண்ணுக்கு தெரியுது. இவங்களுமே இந்த இடத்துல செம்மையா பயந்துடுறாங்க. காணாம போனவங்களோட போஸ்டரை அங்கங்க ஒட்டியிருப்பாங்க. அதை பாக்குற மேனேஜர் இருக்காரு பாத்தீங்களா, அதெல்லாம் கிழிச்சிடுறாரு. டீச்சர் ஒருத்தங்க இருந்தாங்கல்ல, அந்த வீட்டுக்கு புதுசா 2 பொண்ணுங்க குடி வந்திருக்காங்க. வீட்டெல்லாம் சுத்தி பாருங்க அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணுங்களுக்கு காமிச்சிட்டு இருக்காரு. ஜூலியோ என்ன சொல்றாருன்னா, இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுல ஒரு அக்கா தம்பி தான் இருந்தாங்க, சொல்லாம கொள்ளாம இங்க இருந்து காணாம போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவங்க போட்டோவையும் காட்டுறாரு. போட்டோவை பார்த்த ஹீரோ இருக்காருல, இவங்க வயலட்டோட டீச்சரு. வயலட்க்கு இந்த டீச்சரை ரொம்ப பிடிக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப 2 பேருமே பேசிக்கிட்டே வேலையை ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறாங்க. இப்ப கிளீன் பண்றதுக்காக குனிஞ்சு பார்க்கும் போது தான் அந்த இடத்துல ஒரு ரத்தக்கரை இருக்கிறத கவனிக்கிறாங்க. இதை பாக்குற ஜூலியோ ஷாக் ஆயிடுறாரு. தனியா மேனேஜரை வர வச்சு மேனேஜர் கிட்ட இந்த விஷயத்த சொல்றாரு. மேனேஜர் இருக்காரு பாத்தீங்களா, உடனே அந்த ரத்தக்கரையை மிஷினை வச்சு அழைச்சிடுறாரு. இப்ப எந்த ரத்தக்கரையும் இல்ல, வேலையை பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்ன இந்த விஷயத்த வேணும்ட்டே இவர் மறைக்க நினைக்கிறாரு அப்படின்ற மாதிரி 2 பேருமே கவனிச்சிட்டு இருக்காங்க. அந்த வயலட் இருக்கா பாத்தீங்களா, லிப்ட்ல எங்கேயோ போயிட்டு இருக்கா. இந்த விஷயத்த வால்டர் கவனிக்கிறாரு. இப்ப லிப்டை இவர் கண்ட்ரோல் பண்றாரு. இவரால கண்ட்ரோல் பண்ண முடியும் போல. இப்ப கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வர வைக்கிறாரு. இவர் இருக்க ஃப்ளோருக்கு தான் வர வைக்கிறாரு. இந்த பொண்ணுக்கு ஒன்னும் புரியல, என்னாச்சு அப்படின்ற மாதிரி இவ தேடிக்கிட்டே வந்துட்டு இருக்கா. சட்டுன்னு எதிர வந்துடுறாரு. இந்த பொண்ணு கிட்ட பேச ட்ரை பண்றாரு. ஆனா இந்த பொண்ணு பயத்துல தள்ளி விட்டு வேகமா ஓடுறா. அப்படி ஓடி வந்துட்டு இருக்கும் போது தெரியாதனமா ஹீரோ மேல மோதிடுறா. ஹீரோ என்னாச்சு ஏதாச்சுன்னு கேக்குறாரு. இந்த பொண்ணு நடந்த விஷயத்த சொல்றா. இதனால இவருக்கு வால்டர் மேல பயங்கரமா கோவம் வருது. அந்த வால்டரை எப்படியாவது சிக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி இவரோட ஃப்ரெண்டான ஜூலியோ கிட்ட சொல்லிட்டாரு. 2 பேருமே சேர்ந்த மாதிரி அந்த பாட்டியோட வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. பாட்டியோட ஸ்டிக் இருக்கு பாத்தீங்களா, அதை ஹீரோ உடைச்சிடுறாரு. இதை எப்படியாவது வால்டரோட ரூம்ல வைக்கணும்னு சொல்றாரு. ஜூலியோவும் ஹெல்ப் பண்றதா சொல்றாரு. வால்டர் வந்தா சொல்றேன்ற மாதிரி வெளியே வெயிட் பண்றாரு. இப்ப வால்டர் ரூம்குள்ள வந்த ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அதை எங்கேயாவது வைக்கணும் அப்படின்ற மாதிரி அவரோட கபோர்ட்ல மறைச்ச மாதிரி வச்சிடுறாரு. அதுக்குள்ள வால்டர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஜூலியோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. வேற ஒரு வேலை இருக்கு, இதை மட்டும் பண்ணுங்கன்னு கேக்குறாரு. சரின்ற மாதிரி வால்டரும் வேலையை பார்க்கறதுக்காக கிளம்பிடுறாரு. இப்ப ஹீரோவும் ஃபர்ஸ்ட் வெளியே வந்துடுறாரு. இவங்களே அன்னோன் நம்பர் மூலியமா கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்லிடுவாங்க. அதனால விசாரணைக்காக போலீஸ்லாம் வால்டர் அங்க இருந்து கூட்டு போறாங்க. எப்பாடா இதுக்கப்புறம் தான் இந்த பெருசோட தொல்லை இல்லைன்ற மாதிரி எல்லாருமே யோசிக்கிறாங்க. பெவர்லிக்கு ஹீரோவை பிடிச்சிருக்கல, அதை இன்டைரக்டா இவங்க வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. அது சரி, உங்க ஒய்ஃபுக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இப்பதான் இவரும் விஷயத்த சொல்லிட்டாரு. ஆக்சுவலா ஃபயர் ஆக்சிடென்ட் மாதிரி ஏற்பட்டிருக்கும். ஒய்ஃபும் சின்ன பொண்ணும் மாட்டிருப்பாங்க. இவர் உள்ள கஷ்டப்பட்டு புந்து சின்ன பொண்ணை காப்பாத்திருப்பாரு. ஆனா ஒய்ஃப் இறந்து போயிருப்பாங்க. பெரிய பொண்ணு அந்த சமயம் வீட்டுல இருந்திருக்க மாட்டா. இவர் அம்மாவை காப்பாத்தாம விட்டுட்டார்ல, அந்த கோவத்தினால தான் எப்ப பாரு இவர்கிட்ட கோவப்பட்டுக்கிட்டே இருப்பா. இதெல்லாம் சோகமா சொல்றாரு. இவங்க சட்டுன்னு இவரை கிஸ் பண்ணிடுறாங்க. ஆனா இவர் கொஞ்சம் அன்ஈசியா ஃபீல் பண்றாரு. நான் வரேன்ற மாதிரி கிளம்புறாரு. ஹீரோவும் வீட்டுல படுத்து தூங்கிட்டு இருக்காரு. அப்பதான் கதவு யாரோ தட்டுற மாதிரி இவருக்கு சவுண்டு கேக்குது. இந்த நேரத்துல யாருன்ற மாதிரி இவர் கதவை ஓபன் பண்றாரு. பார்த்தா அந்த இடத்துல யாரையும் காணோம். சட்டுன்னு அந்த பாட்டியோட உருவம் இவரோட கண்ணுக்கு தெரியுது. இவர் பயத்துல கீழே விழுந்துடுறாரு. அப்பதான் இது எல்லாம் இவருக்கு வந்த கனவுன்றது தெரிய வருது.
ஏன் இந்த மாதிரிலாம் கெட்ட கனவு இவருக்கு வருது அப்படின்றது நமக்கு தெரியல. போலீஸ் வால்டர் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போனாங்க பாத்தீங்களா, இவர் மேல எந்த தப்பும் இல்லன்ற மாதிரி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த விஷயத்தெல்லாம் ஹீரோ கவனிச்சிட்டு இருக்காரு. வந்த வால்டர் இருக்காரு பாத்தீங்களா, ரூம்க்கு வந்து சில மந்திரத்தெல்லாம் படிச்சிட்டு இருக்காரு, சில பூஜைக்கான ஏற்பாடெல்லாம் பண்றாரு. ஹீரோவோட பொண்ணுங்க 2 பேருமே ரூம்ல உட்காந்துட்டு இருக்காங்க. ஜூலியோவும் ஹீரோவும் சேர்ந்த மாதிரி வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப மேனேஜரோட அசிஸ்டன்ட் லேடி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. புதுசா வந்த 2 பொண்ணுங்களோட ரூம்ல ஏதோ ஒரு பிரச்சனையா, நீ போய் பாரு அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்றாங்க. ஹீரோவா சரின்ற மாதிரி கிளம்பிடுறாரு. மேனேஜரோட அசிஸ்டன்ட் லேடிக்கும் இந்த ஜூலியோக்கும் அஃபேர்லாம் போயிட்டு இருக்க போல. இவங்க 2 பேருமே இந்த இடத்துல சந்தோஷமாலாம் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஹீரோவா டிராவல் பண்ணி அந்த 2 பொண்ணுங்களோட ரூம்க்கு வந்துடுறாரு. என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. ஒரு பொண்ணு இருக்காங்கல்ல, ஆட்டோமேட்டிக்கா எல்லா கதவும் திறக்குது மூடுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா இன்னொன்னு பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, எதுக்காக இவரெல்லாம் வர வச்ச, நீ தேவையில்லாம உளறிட்டு இருக்காது அப்படின்ற மாதிரிலாம் திட்டுறாங்க. இவதான் தேவையில்லாம உளறிட்டு இருக்கா, நீங்க கிளம்புங்க அப்படின்ற மாதிரி ஹீரோவை பார்த்து சொல்லிட்டாங்க. இதனால ஹீரோவும் சரின்ற மாதிரி அங்க இருந்து கிளம்புறாரு. பெட்ல ஒரு இலைய பார்த்தாருல, அந்த இலை இங்கேயும் இருக்கு. இத பாக்குற ஹீரோ ஷாக் ஆயிடுறாரு. பொண்ணுங்களை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வேகமா ரூம் போறாரு. இப்ப ரூம்க்கு வந்து பார்க்கும்போது வயலட் மட்டும் தான் இருக்கா, சின்ன பொண்ணை காணோம். எங்க தங்கச்சி அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேக்குறாரு. இந்த சின்ன பொண்ணு நெருப்பு எறிகிற இடத்துக்கு போனா பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு தான் இப்பயும் போயிட்டு இருக்கா. அவ எங்க போயிருக்கான்ற மாதிரி இவங்க 2 பேருமே சேர்ந்த மாதிரிலாம் தேடி வந்துட்டு இருக்காங்க. இப்ப அந்த ஜூலியோ இருக்கார்ல, அந்த லேடி கூட ஒன்னா இருந்து முடிச்சிடுறாரு. இப்ப 2 பேருமே பிரிஞ்சு கிளம்புறாங்க. அப்படி கிளம்பிட்டு இருக்கும் போதுதான் ஹீரோவோட பொண்ணு ரூம்ல நாய் குலைக்கிற மாதிரி சவுண்ட் கேக்குது. இவரும் பக்கத்துல வந்து கூண்டை ஓபன் பண்றாரு. அந்த நாய் வேகமா இங்க இருந்து கிளம்பி போகுது. அதே மாதிரி ஓண்டலோட பால் இருக்கு பாத்தீங்களா, இங்கதான் இருக்கிறது இவருக்கு தெரிய வருது. இங்க ஒரு வீடு மாதிரி செட்டப் இருக்கு. அதை ஓபன் பண்ணி இவர் பாக்குறாரு. பார்த்தா 4 பொம்மை இருக்கு. அதுல 2 பொம்மை எரிஞ்ச நிலைமையில இருக்கு. இத பாக்குற இவருக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஹீரோவும் வயலட்டும் பிரிஞ்ச மாதிரி தான் அந்த சின்ன பொண்ணை தேடிட்டு இருக்காங்க. அப்படி தேடி வந்துட்டு இருக்கும் போது இவர் வால்டரை பாக்குறாரு. என் பொண்ணு எங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. வால்டர் எதுவுமே பேசாம இருக்கான். கோவப்பட்ட ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, வால்டர் கூட சண்டை போடுறாரு. 2 பேருமே மாத்தி மாத்தி பயங்கரமா சண்டை போடுறாங்க. அப்படியே கட் பண்ணி நமக்கு வயலட்டை காட்டுறாங்க. வயலட் தேடி வந்துட்டு இருக்கிறத பெவர்லி பாக்குறாங்க. உள்ளவா ஒரு காஃபி குடிச்சிட்டு போன்ற மாதிரிலாம் இன்வைட் பண்றாங்க. ஹீரோ அடிச்சு அடியில அந்த நபரோட வாயில இருந்து ரத்தமா ஊத்திட்டு இருக்கு. அந்த நபரை அப்படியே விட்டுறாரு. இப்ப கையெல்லாம் வாஷ் பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் இந்த சின்ன பொண்ணு இந்த இடத்துக்கு வரா. நீ எங்க போன, நான் பயந்தே போயிட்டேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. ஹீரோ வீட்டை பார்த்ததுல இருந்து ஜூலியோ ஷாக்ல தான் இருக்காரு. ஹீரோக்கு கால் பண்ணலான்னு பார்த்தா ஹீரோ போனையே எடுக்க மாட்டாரு. இப்படி தேடி வந்தவர் ஹீரோவையே ஒரு இடத்துல பார்த்துட்டாரு. அந்த பால் எப்படி உன் வீட்டுக்கு வந்துச்சு, உன் வீட்டுல இருந்த பொம்மைக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி நமக்கு இந்த மேனேஜரோட அசிஸ்டன்ட்டை காட்டுறாங்க. இப்பதான் உங்களுக்கு ஒரு இடத்துல இருந்து ஃபேக்ஸ் வந்திருக்கு. ஹீரோ முன்னாள் போலீஸ்னு சொல்லி தானே இந்த இடத்துல வேலை வாங்கினாரு, அது ஃபேக்ன்றது தெரிய வருது. இதை கேட்கிற மேனேஜர் ஷாக் ஆயிடுறாரு. இந்த இடத்துல ஜூலியோ பேசிட்டு இருக்கும் போது இந்த சின்ன பொண்ணு இந்த இடத்துக்கு வந்துடுறா. இவதான் உன்னோட சின்ன பொண்ணா அப்படின்ற மாதிரி ஜூலியோ கேட்கிறாரு. அப்பா இவருக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு, கதையை முடிச்சிருங்கன்ற மாதிரி ரோஸ் சொல்றா. ஹீரோ இருக்கார்ல, சடனா இவரை காலி பண்ணிடுறாரு. இவங்க 2 பேருமே மாத்தி மாத்தி வியர்டா சிரிச்சுக்கிறாங்க. வயலட் எப்ப பாரு அப்பா கிட்ட கோவப்பட்டுக்கிட்டே இருக்கால, இதை சரி பத்துறதுக்காக தான் பெவர்லி பேச வர வச்சிருக்காங்க. இப்ப பேச ஆரம்பிக்கிறாங்க. நீங்க பேசுறதுக்கு முன்னாடி நான் சில விஷயங்களை பேசிடுறேன் அப்படின்ற மாதிரி வயலட்டும் சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறா. இப்ப மேனேஜர் இருக்காரு பாத்தீங்களா, பதட்டமா ஹீரோவை தேடிட்டு இருக்காரு. அப்படி தேடி வரும்போது தான் வால்டரை பாக்குறாரு. வால்டர் உனக்கு விஷயம் தெரியுமா, இவன் ஃபேக்கா சர்டிபிகேட்லாம் தந்து சேர்ந்திருக்கான் அப்படின்ற மாதிரி இவர் பேசிட்டு இருக்காரு. அப்படி பேசிட்டு இருக்கும் போதுதான் அங்க இருக்கிறது ஹீரோன்னு தெரிய வருது. அதே சமயம் ஹீரோ இருக்காருல, ஜூலியோவை நெருப்புகள் எல்லாம் தள்ளிட்டு இருக்காரு. இத பாக்குற மேனேஜர் ஷாக் ஆயிடுறாரு. வேகமா இங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. மேனேஜரை விடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஹீரோவும் துரத்த ஆரம்பிக்கிறாரு. மேனேஜரும் மறைஞ்ச மாதிரி ஒரு இடத்துல ஒளிஞ்சிட்டு இருக்காரு. அப்ப இந்த சின்ன பொண்ணு ரோஸ் இருக்கால, சடனா இவர் முன்னாடி வந்து பேய் மாதிரி சிரிச்சிட்டு இருக்கா. இந்த இடத்துல வயலட் என்ன சொல்றாங்க அப்படின்றத நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. நானும் அவளும் ட்வின்ஸ் தான், எங்க 2 பேருக்குமே ஒரே வயசு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஒரே வயசா, அவ சின்ன பொண்ணுன்ற மாதிரி உன்னோட அப்பா சொன்னாரே அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. நாங்க 2 பேருமே ட்வின்ஸ் தான், ஆனா 7 வயசு இருக்கும் போதே ரோஸ் இறந்து போயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ரோஸ் பயங்கரமா சேட்டை செஞ்சிருப்பா, அம்மாவும் அடிச்சிருப்பாங்க. கோவப்பட்ட ரோஸ் இருக்கா பாத்தீங்களா, அம்மாவை காலி பண்ணும் அப்படின்ற மாதிரி வீட்டையே கொளுத்தி விட்டுருப்பா. இவ்வளவு மாதிரி ஒரு பொண்ணு இருந்தா இன்னொன்று பொண்ணுக்கு ஆபத்துன்றதுக்காக அம்மா இருக்காங்கல்ல, ரோஸை லாக் பண்ணிடுவாங்க. சோ 2 பேருமே தான் நெருப்புல எரிஞ்சு இறந்து போயிருப்பாங்க. ஆனா ரோஸ் திரும்பியும் வந்துட்டா, அப்பத்துல இருந்து என்னோட அப்பாவை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ரோஸ் சொன்னது மூலியமா மேனேஜர் ஒளிஞ்சிட்டு இருக்க இடத்தை ஹீரோ கண்டுபிடிச்சிடுறாரு. அந்த இடத்துல அவரை சாவடிச்சிடுறாரு. இந்த சின்ன பொண்ணுக்கு மேல அவங்க 2 பேர் பேசிட்டு இருக்கிறது நல்லாவே தெரியுது. எல்லா விஷயத்தையும் பெவர்லி கிட்ட சொல்லிட்டு இருக்கா. நம்ம இதை தடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் அப்பா கிட்ட சொல்றா. ஸ்டார்டிங்ல ஒரு டீச்சர் சாவற மாதிரி நமக்கு காமிச்சாங்கல்ல, அந்த டீச்சர் கூட இந்த வயலட் ரொம்ப க்ளோஸா பழகிருப்பா. இது தங்கச்சிக்கு தெரிஞ்சுதான் தங்கச்சி அவங்கள காலி பண்ணிருப்பா. அந்த பாட்டி கிட்ட இருக்க நாய் வேணும்ன்றதுக்காக தான் பாட்டியை சாவடிச்சா. அதே மாதிரி அந்த ஓண்டல் கிட்ட இருக்க பால் வேணும்ன்றதுக்காக தான் ஓண்டலை சாவடிச்சா. அவ எப்பவுமே இப்படிதான் பண்ணுவா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களால பெருசா நம்ப முடியல. அப்படியே கட் பண்ணி ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ படிக்கட்டு ஏறி வந்துட்டு இருக்காரு.
அப்ப ஜூலியோ ஒய்ஃப் இருக்காங்கல்ல, என் ஹஸ்பண்ட் எங்க, உன் கூட தானே வந்தாரு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இவர் கையில இருக்க ஸ்க்ரூ டிரைவரை அழுத்தி பிடிக்கிறாரு. இவங்க கதையை பேசாம முடிச்சிடலாமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஆனா சட்டுன்னு ஸ்க்ரூ டிரைவரை இவங்க கையில தந்துடுறாரு. உங்க ஹஸ்பண்ட் வேலையா தான் இருக்காரு, சீக்கிரமா வந்துருவாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த வயலட் சொல்லிட்டு இருக்கா பாத்தீங்களா, அப்ப ரோஸ் பின்னாடி வந்துடுறா. எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கா. இத பாக்குற இவங்க ஷாக் ஆயிடுறாங்க. பூட்டின வீட்டுக்குள்ள எப்படி வந்தன்ற மாதிரி கேக்குறாங்க. நான் தான் சொல்றேன்ல அவ பேய், நம்ம உடனே இங்க இருந்து தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி வயலட் இவங்களை கூப்பிட்டு வேகமா ஓடுறா. இப்பதான் இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அவ பேய்ன்றதுலாம் புரிய ஆரம்பிக்குது. ஸ்டார்டிங் இறந்து போன டீச்சர் நீயான்ற மாதிரி ஷாக் ஆன மாதிரி தானே இறந்து போனாங்க. ஏன்னா அந்த இடத்துல ஹீரோவை பார்த்திருப்பாங்க. வயலட்டோட அப்பா தான் நம்மள சாவடிச்சிருக்காருன்னு தெரிஞ்சுதான் அப்படி ரியாக்ஷன் கொடுத்திருப்பாங்க. இப்ப ஹீரோ பெவர்லிய சாவடிக்க ட்ரை பண்றாரு. ஆனா வயலட் இருக்காங்கல்ல, இதுக்கு நான் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் அப்பாவை தடுக்கிறாங்க. அப்பா கிட்ட இருந்து அந்த பெவர்லிய காப்பாத்துறதுக்கு பயங்கரமா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்பதான் காயப்பட்ட வால்டர் எந்திரிச்சிடுறாரு. ஹீரோ ஓடி வந்துட்டு இருக்கும் போது மண்டையிலேயே ஒரு போடு போட்டுறாரு. அதே சமயம் அந்த சின்ன பொண்ணு ரோஸை கண்ட்ரோல் பண்றாரு. இவர்கிட்ட சில டூல்லாம் இருக்கு, அதனால அந்த பொண்ணு கண்ட்ரோல்குள்ள வரா. அந்த பொண்ணை சுத்தி ஒரு வளையத்தை ஃபார்ம் பண்ணிடுறாரு. அந்த பொண்ணை கொஞ்சம் கொஞ்சமா டார்ச்சர் பண்றாரு. சின்ன பொண்ணு டார்ச்சர் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல பெவர்லி சொல்றாங்க. அவ பேய், புரிஞ்சுக்கோங்கன்ற மாதிரி வயலட் சொல்லிட்டு இருக்கா. இவரும் கொஞ்சம் கொஞ்சமா டார்ச்சர் பண்ணி ஒரேடியா காலி பண்றதுக்கு ட்ரை பண்றாரு. என்னதான் பேயா இருந்தாலும் அந்த பொண்ணு டார்ச்சர் அனுபவிக்கிறத இவங்களால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல. பெவர்லியும் அந்த பெரியவர் அடிச்சிடுறாங்க. இப்ப ஹீரோ இருக்காருல, வேகமா எந்திரிச்சிடுறாரு. இந்த வால்டர் கூட சண்டைலாம் போட ஆரம்பிக்கிறாரு. வால்டரும் உன்னோட நல்லதுக்காக தான் இதை பண்ணிட்டு இருக்கேன், அவ கொஞ்சம் கொஞ்சமா உன்னை கண்ட்ரோல் பண்றா, புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இருந்தாலும் ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, வால்டரை கொடூரமா இந்த இடத்துல சாவடிச்சிடுறாரு. இப்ப அடுத்ததா பெவர்லிய காலி பண்றதுக்காக நெருங்கி போயிட்டு இருக்காரு. ஆனா ரோஸ் இருக்கா பாத்தீங்களா, வேணான்ற மாதிரி நிக்க சொல்லிடுறா. இவரும் ஏன்ற மாதிரி பொண்ணை திரும்பி பாக்குறாரு. எனக்கு இன்னொன்னு மாமி வேணும்பா அப்படின்ற மாதிரி கேக்குறா. இவருமே சரின்ற மாதிரி ஆயுதத்தை கீழே போட்டுறாரு. இப்பதான் பெவர்லிக்கு ஓரளவுக்கு நிம்மதியா இருக்கு. இதுக்கு முன்னாடி தடையுமே இல்லாம பாடியை கிளியர் பண்ணாங்கல்ல, அதே மாதிரிதான் இப்பயும் பாடிங்களை கிளியர் பண்ணிடுறாங்க. இப்ப 4 பேருமே சேர்ந்த மாதிரி நடந்துட்டு இருக்காங்க. அப்ப பெவர்லி இருக்காங்கல்ல, நான் எப்படி நடந்துக்கணும்னு கேக்குறாங்க. இவ என்ன சொல்றாலோ அந்த மாதிரி நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. இந்த சின்ன பொண்ணு கொஞ்சம் வியர்டா சிரிக்கிறா. இதோடயே இந்த படத்தை முடிச்சிடுறாங்க. ஹீரோக்கு கெட்ட கனவுலாம் வந்த மாதிரி நமக்கு காமிச்சாங்கல்ல, இந்த சின்ன பொண்ணு சொல்லி தான் சாவடிச்சிருப்பாரு. அப்படி செத்தவங்க எல்லாருமே இவரோட கனவுல வந்து பயம்புத்தி இருப்பாங்க. அவ்வளவுதான் விஷயம். இப்போ உங்களுக்கு கதை தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.